ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பத்தி பார்க்குறோம்னா, ஒரு அற்புதமான மூலிகை பத்தி பார்க்கலாம் வாங்க. அந்த மூலிகை எப்படி இருக்கும்? அதோடைய குண அதிசயங்கள் என்னன்றது பார்க்கலாம் வாங்க. இந்த மூலிகை என்ன ஒரு மூலிகை அப்படின்னாக்குல, அருகம்புல். அருகம்புல் இல்லாத இடமும் கிடையாது, கணபதி இல்லாத இடமும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இது. இந்த மூலிகை எந்த இடத்துல அதிகமா இருக்குதோ, யாரெல்லாம் ஒருத்தர் இத பயன்படுத்துறாங்களோ, கண்டிப்பா கணபதி இருப்பாரு, அந்த இடத்துல இருப்பாரு. இந்த அருகம்புல்லுக்கு ஈடு தந்தது எதுவுமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான சக்தி உள்ளது. இந்த திருமண தடை, இந்த கடன் தடை, இந்த தொழில், வியாபாரம் இப்பேற்பட்ட தடைகள் எப்பேற்பட்ட தடைகளுமே விலக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த அருகம்புல்லுக்கு சக்தி உண்டு. இந்த அருகம்புல்லுக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. இதனோட வெள்ளை இருக்கணும், சென்னாயுரியும் சேர்த்து பயன்படுத்திங்கன்னா, கண்டிப்பா எப்பேற்பட்ட தடைகளுமே விலக்கிடலாம். அதனால இந்த மூலிகை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்துல 3லிருந்து 5:30க்குள்ள அந்த நேரம் பார்த்து போயிட்டு குருவார சுக்கிர ஓரையில போய் காப்பு கட்டி, முறையான காப்பு கட்டி, சாபம் போக்கி கொண்டு வந்து அதிகாலையில கணபதி கோவிலுக்கு சென்று கணபதி சிலை மேலே போட்டு 21 முடிச்சு போட்டு அவர் மேலே போட்டு கணபதிக்கிட்ட வேண்டணும். நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் எடுக்க போகிறேன், எனக்கு நல்லது செஞ்சு கொடு அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிட்டு வந்து அந்த 21 முடிச்சையும் கொண்டு வந்து ஒரு புது பானை கொண்டு வந்து அதுக்குள்ள நல்ல கருக்கணும். அதாவது பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கருக்கி கொண்டு வந்து ஒரு மைய அரைக்கும் கல்லில் கொண்டு வந்து அதனோட குங்குமப்பூவு, கோரஜனை, கஸ்தூரி, புனுங்கு இதை மாதிரி சில பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்ல மை போல அரைக்கணும். அரைச்சி அதை கொண்டு போய் கணபதி முன்னாடி வச்சு ஒரு 108 ஒரு 1008 மந்திரம் வந்து உச்சரிக்கணும். ஏதாவது ஒரு கணபதி மந்திரத்தை வந்து உச்சரித்து அந்த மையை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த மையை வந்து பயன்படுத்தி பாருங்க, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மையை வைக்கும்போது வந்து நெத்தியில் வந்து ஒரு அறுப்பு தன்மையும் ஒரு புரண்டுதலும், அதாவது ஒரு அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு புரண்டுதல், அதாவது ஒரு ரவுண்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு சில தடைகள் எல்லாம் விளங்கி வசியத்தன்மை ஏற்படுத்தி நம்ம எது கேட்டாலையும் நம்ம பணம் தேடி போனால் பணம் வந்து கடன்காரன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கடனை சுலபமாக நம்ம வாங்கிக்கலாம். இந்த திருமணம் தடைகள் இருந்தாலும் அதை விளங்கி பெறக்கூடிய சக்தி வந்தது. இதெல்லாம் செய்யணும்னா ஏதாவது ஒரு கணபதி உபாசனை எடுத்திருந்தா, ஏதாவது தெய்வம் உபாசனை எடுத்திருந்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தடைகளும் உங்களுக்கு சீக்கிரமாக பழித்தல் ஆகி நல்லதே நடக்கும். ஏன்னா இதெல்லாம் சித்தர்கள் சொல்லாமே இன்னியுமே எப்பேற்பட்ட சூட்சமாக இருந்தாலுமே எல்லாமே உடைச்சி சித்தர்கள் என்னென்னலாம் சொன்னாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்றது எனக்கு தெரிஞ்சது அனைத்தையுமே நான் வந்து மக்களுக்கு சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நம்ம ஜால வித்தை, அதாவது சில மூலிகைலாம் வச்சு எப்படி ஒரு ஜால வித்தை செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம். மாந்திரிகமும் இருக்குது, தாந்திரிகமும் இருக்கும், ஜால வித்தைகளும் இருக்கும். தாந்திரிகத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் ஜாலத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாந்திரவாதிகள் எல்லாமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஜாலாவும் இந்த மாந்திரிகம் எல்லாமே ஒன்றா சேர்த்திடுறாங்க. அதனால் நான் தனித்தனியாக பிரித்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் போடுறேன். இது அனைவருமே தெரிஞ்சுக்கணும். என்னுடைய நோக்கம் அப்படி என்னன்னா, எல்லாருமே சாதாரண ஒரு மனிதனை கூட தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மூலிகையும் என்ன இருக்குது அப்படின்றத அடிப்படையே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மூலிகைப்பட்டது வயிற்றுல இருக்கிற பிரச்சனை இருந்தால் கூட சரியாரு. இது அருகம்புல்லை வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா வயிற்றுல எப்பேற்பட்ட கழிவுகள் இருந்தாலுமே வெளிக்கொண்டு வரும். கொழுப்பு சக்தி எல்லாமே வயிற்றுல எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மாதிரி அருகம்புல்லை தொடர்ந்து ஒரு ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட நோய் இருந்தாலுமே உடம்புல வந்து விளக்கக்கூடிய சக்தி உண்டு. ஏன்னா இதில் வந்து கணபதி குடியிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இதனோட மையா போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லதாக நடக்கும். எப்பேற்பட்ட தடைகளுமே வந்து விளக்கும். இதனை தவிர நமக்கு இந்த தடைகளாக இருக்குதுன்ட்டு சில ஆளுங்கிட்டலாம் போய் நிறைய பணத்தை இழந்துடாதீங்க. என்னுடைய நோக்கம் அதுதான். நீங்கள் செஞ்சீங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குது. உங்களோட பெரிய சக்தி எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. மனசார நீங்கள் நினச்சி மன அமைதியோட உக்காந்து இந்த மாதிரி சொல்கிற மூலிகைகள்லாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். உண்மையிலே 100க்கு 100 பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த மூலிகை இதனோட ஒரு 2 மூலிகை சொல்லியிருக்கேன்.
அருகம்புல்லும், வெள்ளெருக்கானும், சென்னாயூரு இந்த 3மே சேர்த்து கண்டிப்பா பயன்படுத்துங்க. எப்பேர்ப்பட்ட தடை இருந்தாலும் சரி, எப்பேர்ப்பட்ட தடை இருந்தாலும் சரி, ஆதி காலத்துல இருந்த தடை இருந்தாலும் சரிங்க. இத வச்சு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பா அந்த தடையெல்லாம் திருமணம் தடை இருந்தாலும் நீங்கிரும். அப்புறம் பணம் குடுக்குறது, வாங்குற அந்த பிரச்சனை இருந்தாலே விலகும். குடும்பத்துல பெரிய ஒரு தடையே இருக்கும். நான் என்னதான் செஞ்சாலுமே எனக்கு நிறைவேற மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணாலுமே எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பணமாகட்டும், தொழிலாகட்டும், இல்ல குடும்பத்துல கணவன் மனைவி ஆகட்டும், இல்ல பிள்ளைகள் ஆகட்டும், எப்பேர்ப்பட்டு இருந்தாலும் இது ஒண்ணு போதும். நீங்க எல்லாருமே பயன்படுத்துங்க. அந்த மைய எல்லாருமே வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும். எங்கேயாவது போனீங்கன்னா, எல்லாமே உங்க முகத்த பார்த்து ஒரு பரவால்ல, எல்லாரும் அன்பா பேச பழகுவாங்க. அதனால நீங்க இது எல்லாருமே பயன்படுத்துங்க. ஆனா இத வச்சு தவறான வழியில் பயன்படுத்தாதீங்க. ஆனா தவறான வழியில பயன்படுத்தினா அ சித்தர் சாபத்துக்கு ஆளாகுவீங்க. அதனால தவறான வழியில பயன்படுத்த வேண்டாம். இது சில தடைகள் மனிதனுக்கு எப்பேர்ப்பட்ட தடைகள் இருந்தாலும் விலக்கக்கூடிய சக்தி உண்டு. இது அஷ்டகர்மங்களில் ஒரு மூலிகை. இது அஷ்டகர்மங்கள்ல 8 இருக்கு. அஷ்டகர்மம் 8 இருக்கு. அந்த அஷ்டகர்மத்துல ஒரு மூலிகை இதுதான். இதுவும் ஒரு மூலிகை. அஷ்டகர்மத்துல இது ஒரு மூலிகை. அதனால வெள்ளெருக்கமும் இருக்கு, சென்னாயூர் இருக்கும். அது எல்லாமே ஒரு கூட்டு மூலிகையா போட்டு பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும்.